அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகம் மாறி போச்சு. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்குறாங்க, எதுக்கு போறீங்க அப்படின்னு. இல்லை டெல்லியில் வந்து எங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கு, அதுக்கு சரியாக கட்டியிருக்காங்களா, பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, அதில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களா பார்க்க போறேன். இந்தியாவினுடைய ராணுவத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயலலிதாவை பார்ப்பதற்காக கையில பொக்கையோட போயஸ் கார்டன்ல காத்து கிடந்தார். அதான் வரலாறு. அப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு டெல்லியில போய் கையை கட்டி குனி குறி ஓரமா நிற்கிறாங்க. உங்கள் மேல் உள்ள வழக்குகளை காப்பாற்றுறதுக்கும் உங்கள் மேல் உள்ள பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிறதுக்கும் நீங்க போய் பிஜேபி கிட்ட கூட்டிட்டு வச்சா அடிமட்ட தொழில் எப்படி போய் வேலை செய்யும்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியா இருக்கலாம், பிஜேபி தான் ஒன்னது. ஏதாவது வேலை சரியா செய்யலைன்னா அந்த பொதுச் செயலாளர் தூக்கி இன்னொருத்தர் பொதுச் செயலாளர் போட்டுருவாங்க. தமிழ்நாட்டை ஒரு பீகார் மாதிரியே யூபி மாதிரியே ஆக்காம காப்பாற்ற வேணுங்கிற எல்லா பொறுப்பும் கட்சிகளுக்கு இருக்கு. இரட்டை இலையோட சேர்த்து மேல பூ இருக்கே, ஒத்துக்குறாங்க அதிமுக தொண்டர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணம், அமித்ஷாவை சந்தித்து ஒரு 45 நிமிடம் பேசியிருக்காரு. இதை ஒட்டி ஒரு பரவலாக ஒரு செய்தி, அதிமுகவோட பாஜகவும் கூட்டணி அப்படின்னு ஒரு வேலுமணியும் என்ன சொல்றாரு, இபிஎஸ் கணக்கு போட்டாருன்னா சரியாக தான் வரும் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறது? இல்லை எப்படி பார்க்குதுன்னா, இந்த அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக முழுவதுமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகம் மாறி போச்சு. இப்போ இவங்க தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற ஒரு நாடகத்தை போட்டாங்க, அப்புறம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டாங்க. மக்கள் எதையுமே ரசிக்கலை. முதல்ல 2024 தேர்தலில் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக தனித்தனியாக நின்று பார்த்தாங்க. பட் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக முழுவதுமாக திமுக குறை சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், அகில இந்திய தேர்தல். ஆனால் இவங்க பிரச்சாரம் யாரை நோக்கி எதிர்த்து பண்ணாங்கன்னா திமுக எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டாங்க. அப்பயும் தெரிஞ்சு போச்சு, இவங்க ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியல, பாஜகவும் ஜெயிக்க முடியல. அப்போ 26 தேர்தலில் தனித்தனியாக ரெண்டாக இதே ரிசல்ட்டு தான் நமக்கு வரும், வேறு வழி இல்லை, நம்ம நாடகத்தை கழிச்சிட்டு ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு இப்போ ஒன்றா சேர்றாங்க. அதனுடைய முதல் கட்ட தொடக்கமாக தான் அவர் நேற்று டெல்லி போயிருக்காரு. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்குறாங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு. இல்லை டெல்லியில் வந்து எங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்குது, அதுக்கு சரியாக கட்டியிருக்காங்களா, பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, அதில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களா பார்க்க போகிறேன்னாரு. சரி போங்க அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கு அங்கேயும் போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதற்கு முன்னாடியே செய்தி பரவலாக போயிடுச்சு. ஒரு 8 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க போகிறார். இந்தியாவினுடைய ஒரு உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறது மறைவா போய் தெரியாமல் பின்கட்டு மறைக்க முடியாது. அதாவது ஒரு ப்ரோட்டோக்காலில் அவர் யார் இன்றைக்கி மீட் பண்ணுறாங்கிறது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. அப்போ காலையிலேயே செய்தி போயிடுச்சு. முதலமைச்சர் சட்டசபையிலே பேசிட்டார் இன்றைக்கி சந்திக்க போகிறாருங்கிறத. ஆனால் இருந்தாலும் இவர் மறைச்சார். ஆனால் மத்தியானம் 3 மணி வரைக்கும் மறைச்சார். நைட் 8 மணிக்கு போய் அவரை பார்த்துருக்கிறார். போய் எப்பயும் போல் சம்பிரதாயமான அந்த கையை கட்டி வரிசையாக கூனி கூறி வரிசையாக உட்காந்துருந்தாங்க அதிமுக தலைவர். உண்மையிலே பார்க்குறதுக்கு உண்மையில் வருத்தமாக இருந்தது. எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிமுகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போயஸ் கார்டனில் தவம் கிடந்தார்கள் கட்சி தலைவர்கள். முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இந்தியாவினுடைய இராணுவத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்த ஜெயலலிதாவை பார்ப்பதற்காக கையில் பொக்கையோட போயஸ் கார்டனில் காத்து கிடந்தார். அதெல்லாம் வரலாறு. எந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் இவங்க டைம் கொடுத்த பிறகு தான் கூட்டணி கட்சிகள் போயஸ் கார்டனில் வந்து பேசுவாங்க. அப்படி இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி டெல்லியில் போய் கையை கட்டி கூனி குறி ஓரமாக நிற்கிறாங்க. கேட்டால் நாங்கள் கூட்டணி கட்சி பேச போல் தமிழ்நாட்டின் உரிமையை பற்றி பேச போயிருக்கிறோம், இருமொழி கொள்கையை தான் எங்களுடைய இதுன்னு சொல்ல போயிருக்கிறோம் அப்படின்னு என்னென்னமோ போட்டு உருட்டுறாங்க. ஆனால் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அவர் போயிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு, 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும், நாங்கள் எங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். அப்போ என்னென்னா, சந்திச்சுட்டு போன கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ட்வீட்டை போடுறாருன்னா நாங்கள் கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், பேச்சுவார்த்தையை முடிவு பண்ணிட்டோம், கூட்டணியை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கூட்டணியை கூப்பிட்டுலாம் பேசலாம், நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் அப்படிங்கிற கூட்டணி உறுதிப்படுத்த மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லலை. டென்ஷனாக வர்றாரு. பத்திரிகையாளர் ஒரு கேள்வி அப்படின்னா, இன்னும் 1 வருஷம் இருக்குது, நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சு போடாதீங்க, தமிழ்நாடோட மக்களுக்காக பேச வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகையாளர்களும் அவ்வளவு எடப்பாடி பழனிசாமி மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா அவர் சொல்கிறதா நம்புறதுக்கு? கூட்டணி ஒரு உள்துறை அமைச்சரை போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஏன் மறுக்கணுங்கிறேன். நீங்கள் காலையிலேயே டெல்லி சென்னைக்கு போகிறப்ப ஆமாம் இன்றைக்கி உள்துறை அமைச்சரை பார்த்து தமிழகம் சம்பந்தமான பிரச்சனைகளை பேச போகிறோம் சொல்லிட்டு போங்க, ஏன் மறைக்கிறீங்க? அப்போ சந்தேகம் நீங்களே பாஜக கூட்டணியை வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. அதான் ஏன் என்ன தயக்கம் தான். கட்சி சின்ன படமாக போயிடும். பாஜகவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் யாரும் பாஜக ஏற்றுக்கல. இன்றைக்கி இந்த கட்சி இத்தனை நிலைமையில் இத்தனை கூறு இத்தனை சின்ன படமாக இருக்குன்னா யார் இதை செய்ததுன்றது அதிமுக உண்மையான தொண்டர்களுக்கு தெரியும். இன்றைக்கி யார் இந்த கட்சியை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது மீண்டும் ஒரு தவறு செய்கிறதுக்கு கூட்டணி பேசிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மேல் உள்ள வழக்குகளை காப்பாற்றுறதுக்கும் உங்கள் மேல் உள்ள
வழக்கு இது பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிறதுக்கு உங்கள் உறவினர்கள் மேல் உள்ள வழக்குகளை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் போய் பிஜேபி கூட கூட்டிட்டு வச்சா அடிமட்ட தொண்டன் எப்படி போய் வேலை செய்யும் பிஜேபிக்கு? அப்போ இதை உடனே சொன்னோம்னா அதிமுக பெரிய பிளவு ஏற்பட்டுரும், ஷாக் உடனே கொடுக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஷாக் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகல அது அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக உறுதியாகி விட்டது கூட்டணிங்கிறது தான் பெரும்பாலானோருடைய கருத்து, நம்மளுடைய கருத்து தான். அப்படி உறுதியாகி அவங்க 2 பேரும் தேர்தலை சந்திக்கிற பொழுது அதிமுக ஒரு பெரிய பிளவை சந்திக்கும். 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி வந்து ஓஎஸ் மணியன் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அன்வர் ராஜா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள். அடுத்த கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இந்த ஒரு பெரிய அளவில் இதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கட்சி இன்னொரு பிளவை சந்திக்கும் கண்டிப்பாக. இப்போ எடப்பாடியோட சந்திப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னா அந்த நிகழ்வுக்கு முன்னாடி நாள் தான் அமித்ஷா ஒரு வார்த்தையை முன் வச்சார். தமிழ்நாட்டில் ஊழலுக்கான போர் களையெடுப்பு நடக்கும் விரைவில் அப்படின்னு ஒரு அறிக்கை. அந்த அறிக்கைக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சந்திப்பு நடந்தது. இதை எப்படி பார்க்குறது? இல்லைப்பா, அது நம்ம சுற்றி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. டெண்டர் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, சம்பந்தி வழக்குகள்லாம் பெண்டிங்கில் கையில் வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க, வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிச்சிங்கன்னா வேறு ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி செங்கோட்டை எங்கள் கூட தான் இருக்கார், தங்கமணி வேலுமணி எங்களோட தான் இருக்கார், டிடி விஜயநாதன் எங்களோட தான் இருக்கார், சசிகலா எங்களோட தான் இருக்கிறாங்க, எல்லோரும் எங்களோட தான் இருக்காங்க. நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு சேட்டை வரணும்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக நீங்கள் நீங்கள் மட்டும் தான் வெளில போவீங்க. ஒட்டுமொத்தமாக கட்சி எங்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, ஓனர் நான். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடியாக இருக்கலாம். 2016 கட்சி ஏடிஎம்கே ஓனர் வந்து அமித்ஷா, பிஜேபி தான் ஓனர். இவங்க வந்து பொதுச் செயலாளராக தான் இருக்கிறாரு. அவங்களால அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்ட நாளைக்கு மாற்றிடுவாங்க. ஏதாவது வேலை சரியாக செய்யலைன்னா அந்த பொதுச் செயலாளர் தூக்கிட்டு இன்னொருத்தர் பொதுச் செயலாளர் போட்டுருவாங்க. அப்படி எல்லாமே முடிஞ்சிச்சு. 2016 அந்த வந்தம்மா இறந்தாங்க இல்லையா, அந்த இறக்குறப்பே பெட்டியோடு சேர்த்து எட்டலையும் போட்டு முளைச்சிட்டாங்க. ரெட்டையிலேருந்து முளைச்சி ஒரு பூ முளைச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த வாக்குகளை இந்த ஒரு வலுவான ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சி அது தன்னை கபலீகரம் பண்ணி தன் கையில் வச்சுருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிற நினைக்கிறாங்க. அந்த வாக்குகளை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது 26 தேர்தலில் முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பான அந்த ஒரு கட்சி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன மண்டமாக்கி இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இன்னொரு இப்போது டிடிவியும் ஓபிஎஸோட நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா எடப்பாடி பாஜகவோட இணையும் சூழலில் பிரதான எதிரியாக டிடிவியும் ஓபிஎஸும் பார்க்குறாரு. அவங்களுக்கான இணைப்பு சாத்தியமாக இருக்குமா அதிமுகவில்? பிரித்து வைத்ததே அவர்கள் தான். சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? ஓபிஎஸ் வந்து எதுக்கு தர்மபுத்தம் பண்ணார்? யார் சொல்லி தர்மபுத்தம் பண்ணார்? குருமூர்த்தி சொல்லி தர்மபுத்தம் பண்ணார். அப்போ யார் அவங்களை ஆட்டி பிரித்து வச்சது? பிஜேபி சொல்லி பிரித்து வச்சது. சேர்க்குறதுல அவங்க எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. எல்லாமே மேலே இருக்கவும் பார்த்துக்குருவோம் அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து அவங்களை பிரித்து வைத்தது ஒரு நாடகம், சேர்த்து வைப்பது அவங்களுடைய வேலை தான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. என்னுடைய 55வது வயசில் திகார் ஜெயிலில் என்னை தூக்கி போட்டிங்கன்னா 25 வருஷம் கழித்து வந்து நான் 75 வயசில் பிஜேபி எதிர்ப்பேன்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்றைக்கி 3 மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசி நின்றுட்டுருக்கார். இது இங்கே போய் நிற்கிறார் பாருங்க. அப்போ அதை பிரித்து வைத்தது அவர்கள் தான், சேர்த்து வைப்பதும் அவர்கள் தான், ஆட்டி வைப்பதும் அவர்கள் தான். ஆட மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதிமுகவினுடைய தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. இப்போது அமித்ஷாவை சந்தித்து இபிஎஸ் ஒரு இந்த உரையாடல், அந்த பக்கம் ஒரு நிகழ்வு நடக்குது. இதே ஓபிஎஸ் வந்து கோயிலாக போயிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னா, ஏற்கனவே அரசியலில் இருந்தவங்க கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி, கலைஞர் டெல்லி பயணம் போனான்னா ஜெயலலிதாவும் கோவிலுங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த ஒப்பீடை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். கட்சி நல்லா ஒன்றா சேரணும், திருப்பி நம்ம துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டார், போயிருப்பார். ஆசை நடக்குமாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ கூத்துகளை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி பாஜக நிதி தர மாட்டேங்கிறீங்க, 3 மொழி கொள்கையை திணிக்க வைக்கிறீங்க, என்ஏபியில் ஜாயின் பண்ண சொல்கிறீங்க, டிஎம்எல்ஏ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர்றீங்க. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் பாஜகவோட கூட்டி வச்சா தமிழ்நாடு மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா விஷயத்தையும். அப்படிங்கும் போது இவர்களுடைய திட்டம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அதற்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சரி ரைட்டு, இவ்வளோ எதிர்ப்புக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு, ஒரு பெரிய கூட்டத்தோடு தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்னா எதிரணி பலமாக இருக்குது. அதை காலி பண்ணக்கூடிய வேலைகள், அதை சிதைக்கக்கூடிய வேலைகளை, வழக்குகளை துரிதப்படுத்தி திமுக குறைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வரக்கூடிய காலத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் பிரச்சனையை கையெடுப்பாங்க. திமுக ஊழல் கட்சிங்கிற ஒரு பிராண்டை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரித்த ஜட்ஜஸ் இன்றைக்கி வந்து அந்த வழக்கிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு, விலகியிருக்காங்க. அப்படிங்கும்போது வழக்குகளை செந்தில் பாலாஜி வழக்குகளை துரிதப்படுத்துவாங்க, திமுக அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குகளை துரிதப்படுத்துவாங்க, திமுக வந்து ஒரு ஊழல் கட்சிங்கிறத திருப்பி பிராண்ட் பண்ணுவாங்க. அந்த வேலைகள்லாம் செய்வாங்க.
அப்போ வெறும் தேர்தலை மட்டும் சந்திச்சவங்க வாக்கு கேட்டு ஜெயிக்க மாட்டாங்க. எதிராளியினுடைய பலத்தையும் பலகீனப்படுத்துவாங்க. அவர்களையும் வந்து அதை வந்து காயப்படுத்துவாங்க, அவர்களையும் டேமேஜ் பண்ணக்கூடிய வேலை செய்வாங்க. அந்த வேலையும் நீ அடுத்து செய்ய ஆரம்பிப்பாங்க. பத்திரிகையாளர்கள் ஓபிஎஸ் கிட்ட எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கும்போது ஒரே வார்த்தையில் எல்லாம் நன்மைக்கே அப்படின்றாரு. அதை யாரோட நன்மையாக நம்ம எடுத்துக்க முடியும்? அவரோட நன்மை தான். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தள்ளி வச்சிருக்காரு அன்னதண்ணி புழங்காமல். இப்போ மேலே ஓனர் சொல்கிறப்ப எடப்பாடி சேர்த்து தான் ஆகணும், எனக்கு நன்மைக்கு அப்படின்ட்டு இருப்பார். எனக்கு நன்மைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா எனக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படிங்கிறத தான் அவர் பார்க்குறப்ப சொல்கிறாரு. வேற நன்மைக்கு. இன்னொரு சூழல் அரசியல் விமர்சன மத்தியில் எடப்பாடி அவர்கள் திமுகவோட அலைன்ஸை பிரிக்கிறதுக்காக பல வழியில் முயற்சிக்கிறாரு. குறிப்பாக இப்போ சில ஒரு நழுவல், அதாவது விசிகாவுக்கும் சரி சிபிஎம்க்கும் சரி திமுக ஒரு முரண்பாடு இருக்குது, எளிதாக இவங்களை பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அதை தான் வேலுமணி அவர்கள் சுட்டி காட்டினார். எடப்பாடியோட கணக்கு சரியாக வரும்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம எடுத்துக்க முடியுமா? அதாவது பிரச்சனையின் அடிப்படையில் திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. இது வந்து பிரச்சனையின் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி இருக்குது. திருமாவளவன் பல முறை சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி, 26 சேர்ந்து தான் தேர்தலை நடத்த சந்திக்க போகிறோம்னு சொல்லிட்டாரு. சிபிஎம் வேறு எந்த கட்சியில் போய் சேருவாங்க? இப்போ இவர் பிஜேபி கூட போயிட்டாங்க. எதிர்த்து தனியாக எப்படி எதுக்கு வெளியேற போகிறாங்க? அப்போ தமிழ்நாட்டில் பலமான ஒரு எதிர்க்க கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்தால் தான் பாஜகவை வீழ்த்த முடியும். மதவாத சக்தியில் தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்றாமல் இருக்க முடியும். தமிழ்நாட்டை ஒரு பீகார் மாதிரியே யூபி மாதிரியே ஆக்காமல் காப்பாற்ற வேணுங்கிற எல்லா பொறுப்பும் கட்சிகளுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. திமுகவுடன் பிரச்சனை வெளியே தெரியுது இல்லையா? வேல்முருகனும் சரி சட்டசபையில் ஒரு கூட்டணியில் இருப்பது, விசிகாவில் பயணிக்கிற கோபி நாயனார் அவரும் ஒரு பிரச்சனையில் இருக்கார். இப்போ ஒரு வார்த்தை அதுவும் பார்க்கணும். சிபிஎம்மும் திமுகவுக்கு எதிரான கருத்தை தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மையாக தானே தோணும். கூட்டணியில் இருப்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கட்சிக்கும் தனியாக ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. அப்படிங்கும் போது கூட்டணியில் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்களா? விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சனம். சாம்சங் போராட்டம் நடந்துச்சு. சாம்சங் போராட்டத்தை நடத்ததே கம்யூனிஸ்ட் தானே. கம்யூனிஸ்ட் தான் முன்னெடுத்து நடத்துனாங்க. அதுக்காக கூட்டணி வெளியே போயிடுவாங்களா? கூட்டணிங்கிறது வேற, பிரச்சனை அடிப்படையில் ஒரு அரசை சுட்டி காட்டுங்கிறது வேறு. ரெண்டையும் மட்டும் குழப்பிக்கூடாது. அரசை விமர்சனம் பண்ணால் உடனே கூட்டணி வெளியே போயிருவாங்க அர்த்தம் கிடையாது. ஒரு ஸ்கூலில் வாத்தியார் இருக்கிறாரு, பையனை கண்டிக்கிறாரு, அதுக்காக அந்த பையன் டீசி வாங்கி போயிடுவானா? அப்போ ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் அங்கே எங்கேயாவது மிஸ் ஆகுதுன்னா கூட்டணி கட்சி, தோழமை கட்சியினுடைய வேலை என்ன? ஒரு நண்பன் தவறாக செய்கிற போல சுட்டி காட்ட வேண்டிய கடமை கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. அதை இந்த கட்சிகள் சரியாக செய்யுது. அதை வந்து தோழமையோட திமுக ஏற்றுக்கிறது. அதை வந்து நீங்கள் உடனே வந்து விமர்சனமாக எடுத்துக்கிட்டு கூட்டணி வெளியே வருவாங்க. இந்த கூட்டணிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் ஊன்றி விடக்கூடாது. அவர் பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு வருவாருங்கிறது கம்யூனிஸ்ட் தோழர்களை சரி, அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அவர் எந்த ரூபத்திലേക്ക് வருவாங்க, எப்படிலாம் வேஷம் போட்டு வருவாங்க, என்னென்ன டிசைனில் வருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ அந்த சக்திகள் தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்றி விட்டால் யூபிஏ போல, பீகாரை போல தமிழகம் மாறிவிடும். அது அடுத்த சங்கதிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதற்காக கூட்டணிக்குள் 1000 முரண்பாடுகள் இருந்தால் பேசிக்குவோம். ஆனால் அவர்களை உள்ள விடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், NEP 2020 இருக்கட்டும், தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியாக இருக்கட்டும், GST இருக்கட்டும், இந்த 3 மொழி கொள்கையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ஒற்றை புள்ளியில் நிற்கிறாங்க. எதுக்கு வெளியில் போகிறாங்க? வெளியில் போனால் அந்த அணி பலகீனமாகி விடுங்கிற அறிவு கூட அவங்களுக்கு இருக்காதா? மூத்த அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த புரிதல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணி, வலுவான கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி, பிரச்சனையின் அடிப்படையில் கூட்டணி. 2026 இதே கூட்டணி தொடரும். மிகப்பெரிய ஒரு வெற்றி திமுக பெறும். அம்மையார் மறைவோடு சேர்த்து அதிமுக இரட்டலையும் புதைச்சிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் அதிமுக அரசியல். இப்போது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் அதிமுக நிலைமை நம்ம எப்படி பார்க்குறது? இந்த 2026 தேர்தல் எப்படி அவங்களுக்கு சாத்தியமாக? டெலிகேட் கொஸ்டின். வேற என்ன சொல்கிறது? உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயம், கவலைப்படக்கூடிய விஷயம். இப்படி கபலீகரம் செய்து, கலவரம் செய்து அந்த கட்சியை எனக்கு உயிர்தோண்டி போச்சிருக்காங்க போது உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய விஷயம், வேதனைப்படக்கூடிய விஷயம். சூறையாடி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த கட்சியை சூறையாடி இருக்கிறார்கள். அவர்கள் சுயமாக செயல்பட முடியாத அளவுக்கு அவங்களை முடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறது வருத்தத்துக்குரிய விஷயம். தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய தோல்வி சந்திப்பாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவோடு சேர்ந்த அத்தனை பேரும் அந்த மன்னகவிய வரலாறு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அகில இந்திய அளவில் ஒரு லிஸ்ட் எடுத்துங்க. மெஹபூபா முஃப்தி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர்களோடு கூட்டணி வைத்தவர்கள் மண்ணோடு மண்ணை தான் போயிருக்கிறாங்க. அவங்களுடைய முகவரியை இழந்து தான் நிற்கிறாங்க. மெஹபூபா முஃப்தி அங்கே காஷ்மீரில் ஒரு முக்கிய எதிர்கட்சியாக இருந்தாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னே அந்த கட்சி
இருக்கிற இடம் தெரியல. இரட்டை இலைக்குன்னு பல லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. இருக்காங்க, பல லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. எல்லா தொண்டர்களும் இரட்டை இலையோடு சேர்த்து மேலே பூ இருக்கே, ஒத்துக்குருவாங்களா அதிமுக தொண்டர்கள்? உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் இதை ஒத்துக்குருவாங்களா? இந்த கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போனதுக்கு யார் காரணம்? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பாஜக உள்ளோட மாட்டேன்னாங்க. இன்னைக்கு அதிமுக உண்மையான தொண்டர்கள் ஏற்றுக்குருவாங்களா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமங்களையும் அத்தனை தீமைகளையும் பாஜக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குருவாங்களா? அதை கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களும் திராவிடர்கள், தமிழர்கள், அண்ணாவின் வழியில் வந்தவர்கள், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதிமுக இருக்காங்க. அந்த கொள்கையை விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்களா? உங்களுக்கு திமுக எதிர்க்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அதற்காக கொள்கையை சிதைச்சிட்டு போய் எதிர்ப்பாங்களா? தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறைக்குடைய கல்விக்கு மிகப்பெரிய வேட்டாக இருக்குது. அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு பங்காளி சண்டை இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்மளோட வீட்டுக்கே ஆபத்தாக இருக்கே. அதை உணர்ந்து என்ன செய்வாங்கன்னா, ஒன்று தீவிரமான திமுக எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் விலகி போயிடுவாங்க. அந்த கருத்து கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர்கள் திமுக தரப்புக்கு ஆதரவு தருவாங்க. கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை முறியடிப்பார்கள். அதிமுகன்னு 2 மாய வார்த்தைகள் இருக்குது. என் ரத்தத்தின் ரத்தங்கள், என் உயிரினும் மேலான. இதை தாண்டி அந்த தொண்டர்கள் வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இது உடன்பிறப்புகளே ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் இருக்குது. ரெண்டுக்குமே உடன்பிறப்புங்கிறதுக்கும் ரத்தத்தின் ரத்தமானங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஒரே கட்சியாக இருந்தது தானே. திமுகவுக்கு வேலை செஞ்சவங்க தான் பிரிஞ்சு போய் அதிமுக ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும் போது அந்த அடிப்படை கொள்கையை விட்டே அதிமுக இன்றைக்கி தடல் பரலுது. இப்போ கூட்டணிகள் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அதிமுக கொள்கை வேறு, பாஜக கொள்கை வேறு. அந்த கூட்டணியோடு இவங்க போகிறப்ப அந்த கொள்கை ரீதியாகவே தடம் மாறுறாங்க இல்லையா? அதை எப்படி உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குருவாங்க? அம்மாவின் விசுவாசிகள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? எம்ஜிஆர் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? அப்போ கொள்கையே இன்றைக்கி கேள்வி. தொண்டர்களோட மனநிலை எல்லாம் அதிமுகவும் ஒன்றிணைணும். ஓபிஎஸ் கட்சியும் சரி ஒன்று தனியாக நில்லுங்க. ஆனால் அது பாஜக வழி வந்தால் அதை ஏற்றுக்க தானே செய்யணும். பாஜக எதுக்கு கொண்டு வருதுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? கூட்டணியோடு ஆட்சி அமைக்க போகிறாங்க, கூட்டணியோட தேர்தல் சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது கபலீகரம் பண்ண வேலையா, கூட்டணி இணைக்கிற வேலையாது? தனி எப்பயுமே அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. அதிமுக ஒன்றிணைஞ்சாலும் பாஜக ஒன்றிணைப்பதே அவங்க தான். அதிமுக தனியாக ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறீங்க. நாங்கள் தான் முதலமைச்சர், எடப்பாடி தான் முதலமைச்சர், எங்களுடைய கூட்டணிக்கு இந்த கட்சிக்கு ஒரு சீட், இந்த கட்சிக்கு சில சீட்டுன்னு எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உங்களால் சொல்ல முடியலையே. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் அதிமுக தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்க நீங்கள் பதில் பேச முடியல. நாங்கள் இங்கே வலுவான கட்சி இருக்கோம், எங்கள் தலைமையில் தான் ஆட்சி சொல்ல முடியல உங்களால். என் அமித்ஷா ட்வீட் போடுறாரு, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. இப்போ அண்ணாமலைக்கு துணை பதவி இல்லை, அதுக்கு அது ரெண்டாவது விட்டுருங்க, வர்றாங்க, அதை விட்டால் விஷயம். இதை எதிர்த்து உங்களால் கேட்க முடியலையே. நாங்கள் வலுவான கட்சியா, 50 வருஷமாக இருக்குங்கய்யா, நாங்கள் தான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி திமுக சொல்லுதா இல்லையா? உங்களுக்கே சொல்ல முடியல. அப்போ முற்றிலுமாக அதிமுக தொண்டர்கள் இந்த சதியை புரிந்து கொண்டு அவர்களே இந்த கூட்டணியை முறியடிப்பார்கள். பார்ப்போம். அதிமுக சார்ந்த பல கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்தை கருத்துக்கும் மிக்க நன்றி.